ஒரு அழகான கிராமத்தில் ராமசாமி கௌரி தம்பதி வாழ்ந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. வயது மூப்பு காரணமாக அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்பா பையன் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. பையன் உடனே காசு கேட்க வந்துட்டியா, உனக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அப்பாவும் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு. அவங்க பொண்ணு ரொம்ப அன்பாக அனுசரிக்கிறக்கு சிரித்து சந்தோஷமாக அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு. உடனே அவங்க பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணன், அப்பாவுக்கு இதே வேலை தான், என்கிட்ட எப்படியாவது காசு வாங்கணும், அதுக்காக தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க பையன் வீட்டுக்கு போகிறாரு. அவங்க பையனை பார்த்து, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சுப்பா, அதனால் என்னோடய பென்ஷன் பணம், நம்ம வீடு எல்லாத்தையுமே விற்று 1 கோடி ரூபாய் வந்தது. அதில் தங்கச்சிக்கு 50 லட்சம் கொடுத்துட்டேன், உனக்கும் 50 லட்சம் கொண்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நாம் திட்டிகிட்டே இருப்போம், நாம் நம்ம அப்பாவுக்கு மரியாதையே கொடுத்ததில்ல, ஆனால் நம்ம அப்பா நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். உங்கள் அப்பா, பரவாயில்ல விடுப்பா, நீ தானே சொன்ன, நீங்கள் வேணால் அப்பா அம்மாவை வேறு பார்க்கலாம், ஆனால் அப்பா அம்மா பசங்களை எப்போவுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. நாமளும் நம்ம அம்மா அப்பா எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.